வடைகின்றேன். கிளிநொச்சி பங்கு தந்தை ஆகிய நான் முதலிலே அவர்களின் கிரீன் ஸ்ரீலங்கா நிகழ்வெல்லாம் முடிச்சிட்டீங்க? ஹலோ வணக்கம் உறவுகளே. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் சொன்னால் கிளிநொச்சி சென்ட் தெரேசா பாடசாலையில் நிற்கிறோம். முதல்ல இந்த ஸ்கூலுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். என்ன விஷயமா வந்திருக்கிறோம் சொன்னால் இன்றைக்கி அந்த ஸ்கூலில் ஒளி விழா நடக்க போகுது. ஸோ என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதுங்கிறத எடுத்து காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எனக்கு தெரிய கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்க ஒரே ஒரு பெண்கள் பாடசாலை சென்ட் தெரேசா மட்டும்தான். ஓகே, இப்போ நாங்கள் ஸ்கூலுக்கு போய் கொண்டிருக்கிற முழுக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் என்ன நடக்குது. ஆரம்பத்தில் தமிழ் கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இறங்கி இவர் மீது இருப்பதை கண்டேன். இவர் யார் என்று எனக்கு நன்கு தெரிந்திருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் தீபங்களை தன்மை இருந்தது. கிளிநொச்சி புனித திரேசாள் பெண்கள் பாடசாலையினுடைய ஒளி விழா நிகழ்விலே கலந்து கொள்வதை நினைத்து உண்மையிலே நான் மகிழ்வடைகின்றேன். கிளிநொச்சி பங்கு தந்தை ஆகிய நான் முதலிலே கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதோடு பிறந்திருக்கின்ற 2025 புத்தாண்டினுடைய நல்வாழ்த்துக்களையும் நான் உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக கொடுக்கின்றேன். அன்புமிக்கவர்களே, இது ஒரு ஒளியின் விழா, மகிழ்ச்சியின் விழா. இயேசு ஆண்டவர் எங்கள் எல்லோருக்கும் ஒளியை கொடுக்கின்றார். அந்த ஒளியை பற்றிக்கொள்ள நாங்கள் எல்லோரும் விரும்ப வேண்டும், அந்த ஒளியிலே பயணிக்க வேண்டும். சிறப்பாக இந்த ஒளி இருளிலே இருக்கக்கூடியவர்களுக்கு. எனவே யார் யார் இருளில் இருக்கின்றோமோ நாம் எல்லோரும் எங்களுடைய இருள்களை களைந்து ஒளியின் பிள்ளைகளாக வாழ வேண்டும். நாமும் ஒளியை பெற்று மற்றவர்களுக்கும் ஒளியை கொடுக்க வேண்டும். அவ்வாறாக இருக்கின்ற பொழுது எங்கள் சமூகத்திலே எத்தகைய பேதகங்களும் பிரச்சனைகளும் பிணக்களும் இருக்க முடியாது. அன்பின் சமூகத்தை, பகிர்வின் சமூகத்தை, ஒரு மன்னிப்பின் சமூகத்தை, அதைவிட மேலாக நாங்கள் எல்லோரும் வேறுபட்ட மனிதர்கள் அல்ல, நாம் எல்லோரும் ஒன்றுபட்டவர்கள் என்கின்ற சகோதர உணர்வோடு நாங்கள் பயணிக்க வேண்டும். இனமத வேறுபாடு இன்றி பாலகன் இயேசுடைய பிறப்பை எல்லா மக்களும் கொண்டாடுகின்றார்கள். அந்த வகையிலே நாங்களும் கொண்டாடுகின்றோம். எனவே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பிறப்பின் மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள். புலந்திருக்கின்ற புத்தாண்டிலே இந்த பாடசாலை சமூகம் இன்னும் செழிப்புற்று வளரவும், பிள்ளைகளுடைய கல்வியும் அவர்களுடைய இலட்சிய கனவுகள் நிறைவேறவும், இந்த பாடசாலையிலே கல்வி பயில்கின்ற அனைத்து ஆசிரியருடைய பணி சிறப்புறவும் மனதார வாழ்த்துகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் தொடர்ந்தும் உங்களை ஆசீர்வதிப்பாராக, வழிநடத்துவாராக. தேங்க்யூ.
எங்களுடைய கிளிநொச்சி மறைந்த குடும்பத்தில் நேரடி காலத்தை காவிரி சபை கன்னியர் குழு கிளிநொச்சி பங்கினுடைய சபை தலைவி இன்றைய கௌரவ அரிச்சோதரி அவர்களே, இங்கே வருகிற காலத்தில் கிளிநொச்சி புனித ஆலய பங்கு தந்தை அருந்தந்தை சிவசுதாசிரியார் அவர்களே, இங்கே வருகிற என்னுடைய மாவட்டத்தினுடைய ஈசி இங்கிலீஷ் கோஆர்டினேட்டர் திருவாரூரே, இங்கே எங்களுடைய நிகழ்வுகளை ஒளிபடமாக கொண்டிருக்கிற சகோதரர்களே, அன்பான ஆசிரியர்களே, பிள்ளைகளே, உங்களை இந்த நன்மை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதற்கு நான் செய்கிறேன். நீங்கள் எங்களது கைமாதத்தை நாங்கள் விழாவை கொண்டாடுவது எங்களுக்கு புதியது. கடந்த காலங்களில் நாங்கள் அதை கொண்டாடுகின்றோம். இதை நான் பேச விரும்பவில்லை, சில பணிகளை சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய கத்தோலிக்க திருச்சபையிலே வழிபாட்டு காலம் இருக்கிறது. வருடாந்த காலத்தில் கூட கிறிஸ்தவ கத்தோலிக்க வழிபாட்டு காலங்களோடு இருக்கிறது. அந்த காலங்களிலே காலங்கள் பிடிக்கப்பட்டது. அந்த காலம் அடிப்படையிலே கத்தோலிக்க திருச்சபையுடைய வழிபாட்டுகளுக்கு விளங்கும். அந்த வகையில் என்னுடைய கத்தோலிக்க திருச்சபை டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி ஆண்டவர் இயேசுவின் வருகையை கொண்டாடுகின்ற அதற்கு எங்களை தயார்படுத்துகிற காலமாக 17 முதல் திருச்சபை கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் நாங்கள் தேசபக்த நாளை கொண்டாடுகிற திருவகை நாமத்தை தமிழ்நாடு நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆண்டவர் தேசத்தை உலகத்தில் வாழ்கின்ற போது நானே உலகின் மொழி அதன் காரணமாகவே அவரின் பொழுது அவர் பேரால் நாங்கள் ஒளி விழாவை கொண்டாடுகிறோம். ஒளி என்பதை தேசத்திற்காக கருதுகிறோம். அந்த வகையிலே ஒளியினுடைய விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம். இங்கே இந்த அழகான விளையாட்டுகள் பேசியிருக்கிறார்கள். நீங்கள் கொஞ்சம் பேர் கூட இருக்கிறவரை ஆசீர்வதித்திருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன். இது இருக்கிற ஒவ்வொரு படத்தை நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் இது இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் தேசத்துடைய வரலாற்றை தெரிவிக்கிறது. இந்த அழகான நம்முடைய வரலாற்றை செய்த அருட்சோதரிகளுக்கும் அவரோடு இணைந்து செயல்படுத்தின ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை வணக்கம் மிஸ். சென்ட் தெரேசா பாடசாலையினுடைய ஒளி விழாவை பற்றி உங்களுடைய கருத்து. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்று வந்து கிளிநொச்சி சென்ட் தெரேசா பாடசாலையின் ஒளி விழா மற்றும் புது வருட நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வகையிலே அனைவருக்கும் நமது கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்களும் புது வருட வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வில் எனக்கு வந்து சந்தர்ப்பம் அளித்தமைக்கு நான் முதற்க நன்றியை தெரிவிக்க வேண்டும். இந்த பாடசாலை எனக்கு வந்து பிரதி கல்வி பணிப்பாளர் என்ற ரீதியிலேயும் சரி, நான் வந்து இந்த பாடசாலையின் அபிவிருத்திக்கு பொறுப்பான பிரதி கல்வி பணிப்பாளர் என்ற ரீதியிலே நான் இங்கே வந்து வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருந்தது. அந்த வகையிலே இந்த பாடசாலைக்கு நான் பெரிதும் ஒரு நெருங்கிய உறவில் இருந்தபடியாக நாங்கள் வந்து ஒவ்வொரு உறுதிமொழியை எடுக்க வேண்டும். அதாவது 2025க்கு நாங்கள் என்ன செய்ய போன்றோம் என்றது. அதே நேரம் இந்த கல்வியை நாங்கள் வந்து எப்படி மாணவர்களுக்கு புதுவிதமாக அவர்கள் நடைவு மட்டத்தையும் அவர்களுடைய பழக்க வழக்கங்களையும் ஒரு பெரிதாக நாங்கள் மதிக்க வேண்டும். இந்த முறை அவர் ஜனாதிபதி அவர்களின் கிரீன் ஸ்ரீலங்கா என்ற வகையிலேயும் அதையும் நாங்கள் வந்து எமது கல்வியினூடாகத்தான் நாங்கள் அதை நாட்டுக்கு கொண்டு செல்ல வேண்டும். சிறிய வயதிலேருந்து சிறியவர்களுக்கு நாங்கள் எதை புகுத்துன்றோமோ அதே பெரியவர்களும் வீடு வரைக்கும் சென்று அடையும் என்பது தான் துணைப்பொருள். அதில் வகையிலே அந்த துணைப்பொருளையும் இந்த வருடத்தில் நாங்கள் வந்து அதை நிறைவேற்ற வேண்டும். அதுக்கு மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒத்துழைப்பு வழங்குவதோடு கிளிநொச்சி வலயத்தின் பெறுபவர்களையும் உயர்த்துவதற்கு இந்த முறை எல்லோருடையும் எங்களோடும் ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டு இந்த புது வருட வாழ்த்துக்களுக்கு மீண்டும் ஒரு முறை கூறி விடைபெறுகின்றேன். தேங்க்யூ.
யோனி நான் அன்போடு கூறுகிறேன். குறிப்பாக யார்களையும் மகள் சகோதரி மணிமலர்களையும் இன்னும் சிறப்பாக பாடசாலையினுடைய முதல்வர் சகோதரி சாந்தா ஏனைய ஆசிரியர்கள் முதலியோர்கள் விருந்தினர்கள் சகோதரிகள் இன்னமாக பிள்ளைகள் எல்லோரும் இந்த காலை நேர வழக்கத்தை திருப்பெடியுடைய அனுப்பினோம். திருப்பெடியை நான் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையான இன்று உண்மைய பிள்ளைகள் அதிகமாக படிக்கிற பாடசாலையிலே அவ்வாறான ஒரே சில பிள்ளைகள் எல்லாருக்கும் அது தேவையாக இருந்திருக்கு. ஆகவே அவர்கள் பாராட்டை சொல்லிக் கொண்டு அதை விட மேலாக நான் சொல்லி இந்த நேரத்தில் விரும்பவில்லை. இருப்பினும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்வார்கள் இதற்கு சாட்சியம் என்று சொல்லுவாங்க. 2 சாட்சியம் சொல்லுவாங்க. ஒவ்வொருவரும் ஒரு தெய்வ சாட்சியம் சொல்லுவாங்க. தெய்வ சாட்சியம் சொல்லுவாங்க. யார் அவர்கள் எல்லாருக்கும் மனதாட்சி என்பது எல்லாருக்கும் இருந்தால் சகோதரி அவர்களுடைய அன்புடைய செய்தியை கொண்டு நாங்கள் இறை சாயலாக வழங்கப்பட்ட மனிதர்கள் பிறவரை செல்வதற்காக நம்முடைய வாழ்வுடைய முழுமை நோக்கம் அந்த இறைவன் தன்னுடைய எங்களுடைய செயல்படுகிறார்களோ அவருக்கு தான் இந்த இயேசுவின் நன்மை சமாதானம் உன்னதத்திலேயே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக பூமியிலிருந்து நல்வனம் அடைந்த நல்வனம் தெய்வம் உங்களுக்கு சாட்சியம் நீங்கள் மனசாட்சியை வாழ்கின்றது தெய்வம் உங்களுக்கு இயேசு இருக்கிறார். இயேசு வாழ்க்கை வைத்து கரையில் இருக்கிற பொழுது இவரே என் வாழ்ந்தவன் இவர்களே நான் கூறிக்கொள்கிறேன். தாராள விளைச்சல்
சொத்தை விட்டு சென்றான் பிள்ளை. கேட்ட விலைக்கு சொத்தை விட்டு சென்றான் பிள்ளை. அன்பான தந்தை ஒருவர், அவருக்கு பண்பான பிள்ளைகள் இருவர். ஐயோ, என்ன திடீர்னு என்னாச்சு? அவன் கடைசி பிள்ளை வேற. அப்படின்னா கடைக்குட்டியா செல்லவன் தானே கிடைச்சிருப்பாங்க. ஆமா ஆமா, கடைக்குட்டி தான் கிடைச்சிருக்கீங்க. அவனே கடைக்குட்டியா இருந்தவனுக்கு என்ன திமிர்ல பாத்துக்கலாம். அடடா, அவன் என்ன மாதிரி ஏமளி தனி வழின்னு கெத்தா போயிருப்பான். ஓ அப்படியா? அங்க போறீங்க? அதான் ஊமளி தனி வழியாச்சே, நீ தனியாவே போ, நாங்க போறோம். ஐயோ, இந்த ரெண்டு மண்ணுகளையும் வச்சுட்டு முடியலடா சாமி. வாயில விட தெரியும். குருவே, எல்லா செல்வங்களையும் தன் கைவசம் இருந்தோம். ஏன் அவனுக்கு தனியா போகணும்? பணம் வந்து தப்பான எண்ணம் வந்தது. அதுவும் தன் பாச குடும்பத்தோடு. தனியா வந்த தனியா போக சொந்த வந்த. நீ யோசிச்சது சரிதான். அந்த காலத்துல போன் இருக்கேல்ல, சினிமாவும் இருக்கேல்ல, ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. தவறான நண்பர்களோட சகவாசம் அவனை வனவாசம் போக வச்சிருச்சு. அவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை மறந்தான். இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை மறந்தான். எப்படியும் வாழலாம் என்றே நினைத்தான். எப்படியும் வாழலாம் என்றே நினைத்தான். அப்படியே உதாரியாய் செலவுகள் செய்தான். அப்படியே உதாரியாய் செலவுகள் செய்தான். கைப்பிடி செல்வமின்றி எல்லாம் இழந்தான். கைப்பிடி செல்வமின்றி எல்லாம் இழந்தான். பணமெல்லாம் குழம்பு பாயப்பட சும்மா வச்சுட்டாங்க. பணக்காரர்களோட நிறைய பேசுறாங்க. நம்ம கையில பணம் நிறைஞ்சு கிடந்தா சொந்தம் இல்லாதவங்க கூட சொந்தம் சொல்லிட்டு வழிஞ்சுக்கிட்டு வருவாங்க. அதே நம்ம உயர் பதவியில இருந்தோம்னா நம்மளோட தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இப்படிதான் இந்த உலகம். அப்பவும் சரி, இப்பவும் சரி. அதுவும் சரிதான். சரி, அவன் தான் கிட்ட இருந்த பணம் எல்லாத்தையும் எப்படி எல்லாம் வீணா செலவழிக்க முடியுமோ அப்படி உதாரித்தனமா செலவழிச்சான். அந்த நேரத்துல அவன் இருந்த நாட்டுல ஒரு கொடிய பஞ்சம் உண்டானுச்சு. சாப்பிட உணவு இல்ல, குடிக்க தண்ணியும் இல்ல, உடுக்க உடை இல்ல. தங்கிட்ட பணம் இருந்த எல்லாத்தையுமே போட்டு அவனோட நண்பர்கள் வந்து பணம் இருக்கும் போது அவன் கூடவே இருந்தாங்க. பணம் எல்லாம் தீர்ந்து போனோன்னு அவன் எல்லா நண்பர்களும் ஓடியே போயிட்டாங்க. அப்படியா? ஒருவேளை உணவு கூட அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். இன்னும் தெரியல. வேலை ஒண்ணு தேடி ஊரூரா அழைச்சிட்டு இருந்தான். எந்த வேலையும் கிடைக்கல. கடைசியா அவர் வழி இல்லாம வண்டி மேய்க்கும் வேலையில் சேர்ந்தான். வண்டி மேய்க்கும் வேலையில் சேர்ந்தான். உணவு இன்றியே வாடி எழுந்தான். உணவு இன்றியே வாடி எழுந்தான். ஐயோ பாவம், ராசா மாறி வாழ்ந்தவனுக்கு இந்த நிலைமையா? அப்ப ஒரு நாள் அவனால பசி தாங்கவே முடியல. பண்டிகை சாப்பிட்ட தவிட்ட சாப்பிடணும்னு நினைச்சு சாப்பிடறதுக்காக தவிட்ட வாய்க்கிட்ட கொண்டு போனான். திடீர்னு அவன் முதலாளி வந்து அவன் கையை தட்டி விட்டுட்டு அவனை துரத்தியே விட்டுட்டான். அடப்பாவமே, கைக்கு கட்டினது வாய் கட்டாம போச்சு. அப்பதான் அவனுக்கு புத்தி தெரிஞ்சு, நான் என் அப்பா வீட்டுல இருக்கும் போது ராஜா மாதிரி இருந்தனே, எனக்கு கீழே எத்தனை வேலையாட்கள், ஆடு மாடு ஒட்டகம் கழுதன்னு இத்தனை சொத்துக்கு நான் அதிபதியா இருந்தனேன்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டான். சேராத இடத்துல சேர்ந்தா வராத துன்பம் வரும். அவன் போக முதலே யோசிச்சிருக்கணும். ஏதோ அவனோட வயசு அப்படி கவனிட்டான். அதுக்காக அவன் ஒதுக்கியதான் வச்சிருக்கான். இன்னும் பெரிய உலகத்துல எந்த மனுஷனாவது சின்ன பிள்ளையோட இருக்கான். தெரிஞ்சோ தெரியாமலே ஏதோ ஒரு பிரச்சனை தான் இருப்பாங்க. அது மாதிரி தான் இந்த உதாரணம். நல்லா சொன்னீங்க நீங்க. அதுக்காக அடிக்கடிகள் விட செஞ்சுட்டு பாவம் செஞ்சுல புரண்டுட்டு இருக்கிற மனுஷங்க இருக்காங்களே, அப்ப அவங்க என்ன தெரியாமல தப்பு பண்றாங்க. விலை செய்ய இல்லாத ஆட முடியும். ஆனா
அன்பு எல்லார்ட்டையும் இருக்காது. இது எல்லாராலும் முடியாது. இஷ்டையில விலைக்கு வாங்க முடிவெடுத்தான். பெரிய ஐநாசவ முடிவெடுத்து உலகத்தையே மாத்திடுவாங்க. முறை என்ன, யாரு துசுடிச்சு போனாலும் அவன் பின்னாடியே போயிடுவாரு. ஆமா, சரியா சொன்ன சிஷ்யா. அவன் தன்னோட வீட்டுக்கே திரும்பி போயினான்னு நினைச்சு அவங்க நடந்தே போனான். அவன் ஒண்ணு நினைச்சான், நான் என் அப்பா முன்னாடி போய், அப்பா நான் உங்க மகன்னு சொல்ல எனக்கு தகுதி இல்லை, என்ன உங்க வீட்டுல ஒரு வேலைக்காரனாவது வச்சுக்குங்கன்னு சொல்லி நான் சொல்லுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் போனான். தந்தை வீட்டுக்கு திரும்பிடுவேன் நான், எந்தையின் பாதம் பணிந்திடுவேன். தந்தையின் வீட்டுக்கு திரும்பிடுவேன் நான், எந்தையின் பாதம் பணிந்திடுவேன். மகனாக அல்ல பணியாளனிடமே, மகனாக அல்ல பணியாளனிடமே மன்னித்து ஏற்றிட மன்றாடுவேன். மன்னித்து ஏற்றிட மன்றாடுவேன். தந்தையின் வீட்டுக்கு திரும்பிடுவேன் நான், எந்தையின் பாதம் பணிந்திடுவேன். ஊழியர் பலரும் தந்தையின் வீட்டில், ஊழியர் பலரும் தந்தையின் வீட்டில் உண்டு மகிழ்ந்து உறவாடும் போது, உண்டு மகிழ்ந்து உறவாடும் போது, பசியின் பிடியில் பன்றிகள் நடுவில், பசியின் பிடியில் பன்றிகள் நடுவில், ஊதாரி மைந்தன் உழல்வதும் ஏனோ, ஊதாரி மைந்தன் உழல்வதும் ஏனோ, வாடி வரும் என்னை தந்தையும் காண்பார், வாடி வரும் என்னை தந்தையும் காண்பார், ஓடி வந்து நான் அணைத்துக் கொள்வார், ஓடி வந்து நான் அணைத்துக் கொள்வார். அடே, என்னது, அவ அப்பாவை ஆழ்ந்த நேரத்துல தட்டி விட்டுட்டு இப்ப ஓடி வந்து அழைத்துக் கொள்வார்னு சொல்றீங்களே குருவே. அவங்க அப்பா அவன் மேல கோவப்படலையா? அடே, ஊதாரி மைந்தன் தூரத்துல வரும்போதே அவன் அப்பா அவனை கண்டுட்டாரு. அவரும் அந்த வயசான காலத்துல லொக்கு லொக்குன்னு இருவி கொண்டிருந்த மனுஷன் மகனை கண்டதும் இல்லாம திரும்பி துள்ளி குதித்தெழுப்பி மகனுக்கு எதிர்கொண்டு ஓடி அவனை கட்டி பிடிச்சு கொண்டு அழுதான். அப்பா மகன் 2 பேரும் அழுதாங்க. அவன் தான் அப்பா கிட்ட வந்து மிகவும் கெஞ்சி கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தான். அப்பா நான் என்னப்பா உங்களுக்கு விரோதமாகவும் கடவுளுக்கு விரோதமாகவும் மிகுந்த பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சு ஏற்றுக்கொள்வீங்களா என்று சொல்லி மிகவும் அழுது 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 தன் அப்பாட்ட சொல்லி கொண்டிருந்தான். இல்ல, அவன் அப்பா அவன் கண்ணீரை தொடச்சிட்டு முத்தம் செஞ்சு தன்னோட வேலைக்காரங்களை பார்த்து, தொலைஞ்சு போன என் மகன் எனக்கு திரும்ப கிடைச்சிட்டான், மறித்தான், மீண்டும் உயிர்த்தான், இதை நான் பெருசா கொண்டாடி ஆகணும்னு சொல்லி, டேய் தம்பி நீ நம்ம பண்ணைக்கு போயிட்டு நல்ல கொழுந்து கட்டை பிடிச்சு அடிச்சு சமனும், இன்னொரு வேலைக்காரனை பார்த்து நீ என் மகனுக்கு நல்ல தங்க மோதிரங்கள் வைர மோதிரங்களை சொல்லி அவனை போட்டு மிகவும் அவனை அலங்கரிச்சு கூட்டிட்டு வான்னு சொல்லி அவனை அனுப்புனான். கடல் கூடலாம் விருந்துகள் ஆயத்தம் பண்ணப்பட்டுச்சு. மாண்டேன் என்று எண்ணிய கண்கள், மாண்டேன் என்று எண்ணிய கண்கள், நீண்டேன் என்றே கொண்டாடி மகிழ்வார், நீண்டேன் என்றே கொண்டாடி மகிழ்வார். தந்தையின் வீட்டுக்கு திரும்பிடுவேன் நான், எந்தையின் பாதம் பணிந்திடுவேன்.
என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? இல்ல குருவே, அவனுக்கு மோதிரம் போட சொல்லி அவன் அப்பா வேலைக்காரனுக்கு சொன்னாருன்னு சொன்னீங்கன்னா? ஆமா சொன்னேன். அதுல என்ன ஒண்ணு போய் தெரியணும் செல்லத்துக்கு? அந்த மோதிரங்கள் ஒரு விரலுக்கு போட சொன்னாரா இல்ல 10 விரலுக்கு போட சொன்னாரா? ஏன்னா இந்த காலத்துல 5 10 வச்சிருக்கவனே 3 விரலுக்கு 3 நாளுக்கு போட்டு நினைக்கிறாங்க. அந்த காலத்துல அவங்க அப்பா பெரிய பணக்காரங்க. அப்ப 2 பணம் பார்த்தாலும் 10 விரலுக்கு 30 40 போட்டுருக்காரே. ஆமா ஆமா, அந்த மோதிரம் எல்லாம் இப்ப எந்த கையில இருந்தா அதை உருக்கி உன் வாய்க்கு பூட்டு செஞ்சு போட்டிருப்பாரு. எங்க தப்புதான் நேசரியில விரல் சூப்புற பிள்ளைய கூட்டிட்டு வந்தது. இந்த புராண கதையில சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? விடிய விடிய பாலம் பிறப்பு கதை, விடிஞ்ச பிறகு இயேசு மரியாவுக்கு தம்பியான்னு கேட்கிற மாதிரில இருக்கு உங்களோட கதை, உங்களோட சந்தேகம். குருவே, நாம கடகசாலையில நேரம் வந்தாரு. இன்னும் 10 நிமிஷத்துல நாம இன்னொரு பாடசாலையில நின்று பாடக்கூடாது, கதை சொல்ல வேண்டியிருக்கு. ஆமா ஆமா, நல்ல வேளை ஞாபகப்படுத்தினேன். சொல்லிடுவோம். இந்த கதையில சொல்லப்பட்ட உதாரணம் போலதான் நாம சில நேரம் நடந்து விடுவோம். கொஞ்சம் பணத்தையோ பொருளையோ கண்ட உடனே சக மனிதர்களை மதிக்காம, எங்களோட தாய் தகப்பனை மதிக்காம, பெரியவங்களாக எங்களோட ஆசிரியர்களுக்கு எங்களோட அதிபருக்கு கீழ்ப்படியாமல் நடந்து கொள்ள இருக்கலாம். அதுக்காக நாம் மனவருத்த வேண்டும். நாம் அவங்களுக்காக அவங்களோட ஒரு நேரத்தை எடுத்து அவங்கள போய் மன்னிப்பு கேட்கணும். எங்களுடைய பாவங்களை எல்லாம் கடவுளை எப்படி நாங்கள் மன்னிப்புக்காக கேட்கிறோமோ அதே போல எங்களுடைய ஆசிரியர்கள் அதிபர்களையும் போய் நாங்கள் இந்த தவறுகள் எல்லாம் செய்திருக்கிறோம், எங்களை மன்னித்திருங்க, இவ்வாறு நாங்கள் இனிமேல் நடக்க மாட்டோம்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒப்புரவாக வேண்டிய நேரத்தில் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைங்க, ஆனால் கடவுளை விட்டுறாதீங்க. இந்த செய்தியை தான் இந்த ஒளிவிழா நாளிலும் கூட ஒளியாக உங்கள் மத்தியில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஆமா குருவே, நாங்க சொன்னது கண்டிப்பா அவையோர் உள்ளத்துல பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நாம மங்களம் பாடிடுவோமா? மங்களம் மங்களம் உங்களுக்கு மங்களம், மங்களம் மங்களம் உங்களுக்கு மங்களம், மங்களம் மங்களம் பெரியோருக்கு மங்களம், மங்களம் மங்களம் பெரியோருக்கு மங்களம், மங்களம் மங்களம் பெரியோருக்கு மங்களம், மங்களம் மங்களம் பெரியோருக்கு மங்களம், மங்களம் மங்களம் உங்களுக்கு மங்களம், மங்களம் 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 உங்களுக்கு மங்களம், மங்களம் மங்களம் உங்களுக்கு மங்களம், மங்களம் மங்களம் பெரியோருக்கு 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 மங்களம், மங்களம் மங்களம் உங்களுக்கு மங்களம். பிரதிநிதி எங்களுடைய வணிகத்தின் பிறகு கல்வி பணிப்பாளர் திட்டமிடல் அவர்கள் எங்களுடைய அழைப்பேற்றி வாழ்க்கையும் புதுவருடைய வாழ்க்கையையும் தெரிவித்துள்ளது. முன்னுக்கு தவிர
சைனீஸில் தான் உங்கள்கிட்ட கேட்கணும் வேணா. ஓகே, உங்களோட பேர்களெல்லாம் சொல்லுங்கள். அப்போ எத்தனை மணிக்கு புறப்பட்டீங்க, எத்தனை மணிக்கு வந்தீங்க? அப்போ எல்லா நிகழ்வெல்லாம் முடிச்சிட்டீங்க? கிஃப்ட் ஒன்றும் இல்லையா? ஓகே, நன்றி உங்களை சந்திச்சது.